ஸோ ஃப்ரைட் ரைஸ் தேவையான முக்கியமான பொருட்கள் என்னென்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாஸ்மதி ரைஸை வடிச்சு வடிகட்டி வச்சிருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ரூபிரிகன் மாதிரி ஆட் பண்ணி இன்னும் உதிரியா இருக்கும். பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், லைட்டா மல்லித்தூள், தேவையில்லை லைட்டா போடலாம்னு வச்சிருக்கேன். போட மாட்டேன்னு வச்சுக்கோங்க, தேவைன்னா போட்டுக்கலாம்னு வச்சிருக்கேன். உப்பு, இது 4 தான் மெயின். இது போக சோயா சாஸ், எக்ஸ், வரமிளகா நைட் ஊற வச்சு சீசன் சாஸ் பண்ணியிருக்கேன். அது ஒண்ணுமே இல்லை, 4 வரமிளகா தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்து அரைச்சிட வேண்டியது இவ்வளவுதாங்க. ஆனியன்ஸ், முட்டைக்கோசு, கிரீன் சில்லிஸ், சிக்கன். சப்போஸ் ஒரிஜினல் அத்தன்டிக் சிக்கன் ரைஸ் எப்படி இருக்கும்னா, நான் நார்மல் ஒயிட் கலர் சிக்கன் எந்த இதுவுமே போடாம, எந்த மேரினேஷன் போடாம ஆயில் ஃப்ரை பண்ணிட்டு பண்ணுவாங்க. நம்ம ஒரிஜினல் பண்ணுவாங்க சிக்கன் 65 பண்ணிட்டு அதை வந்து போட்டு பண்ணுவாங்க. ஸோ சட்டி காந்துருச்சு. இப்போ ஆயில் ஆட் பண்ணிட்டு ஸோ எண்ணெய் காயணும். எண்ணெய் காஞ்சோடனே முதல் எக் போது, 2வது முட்டை, 3 முட்டை போட்டிருக்கேன். மூணு முட்டையை வேக விட்டுறாம ஸ்கிராம்பிள் ஆக்கிடுங்க. எந்த அளவுக்கு ஸ்கிராம்பிள் ஆகும் அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லது. ஸோ ஸ்கிராம்பிள் ஆன எக்கில் சில்லிஸ் ஆட் பண்ணுறோம், முட்டைக்கோஸ் ஆட் பண்ணுறோம். ஐடியா வச்சுக்கோங்க, இதுக்கு மேலே முட்டைக்கோஸ் ஆட் பண்ணுறாங்க. இது எல்லாருக்குமே ஆசை ஒன்றுமே இல்லை, ஸ்பெண்ட் ஆகிடுது. ஸோ இந்த டைம் வந்து ஸோ இப்போ ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஈஸி பிசி டாஸ்க். இனிமேல் சிக்கன் ஹீட் ஆகிறது மட்டும்தான் வேலை இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம லைட்டா நம்ம சீரகத்தை ஆட் பண்ணிக்கிறோம். காரத்துக்கு பச்சை போட்டிருக்கேன், அதையும் நீங்க பார்த்துக்கணும். சால்ட் தேவையான அளவு, மிளகாப்பொடி கொஞ்சோண்டு, பெப்பர் கொஞ்சோண்டு, நல்லா டாஸ் பண்ணுங்க. சோயா சாஸ் ஆட் பண்ணிடா. எப்போ ஆட் பண்ணலாம், கடைசியா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, அது பெஸ்ட். நம்ம கிண்டதுக்கு கொஞ்சம் சரியா இருக்கும். அதனால அவ்வளோதான். இப்போ மீட் ரைஸ் ஆட் பண்ணிட்டு கேப்டா இருங்க. ஸோ இப்போ ஃப்ரைட் ரைஸ் முடிஞ்சு ரைட்டாக அதை நம்ம பிளேட் பண்ணிக்கலாம். ஆவி பறக்கும் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஸோ நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கம்ப்ளீட்டாக ரெடி. இப்போது இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷோட கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய்.